ஜேம்ஸ் க்ரூஸ் லண்டனில் பிறந்து அமெரிக்கா சென்று அங்கு ஒரு பிசினஸை தொடங்கி அதில் படிப்படியாக உயர்ந்து அதன் மூலம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து தனக்கென அங்கே ஒரு பணபலம் ஆள்பலம் என மிகப்பெரிய அங்கீகாரத்தை நிலைநிறுத்தி கொண்டவன் என்பது சௌந்தர்யா மூலம் ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருந்ததால் இத்தனை திமிர் இருப்பது ஒன்றும் அத்தனை கடினம் அல்ல என்பது புரிந்து சிரித்து கொண்டே அவனை பார்த்து இங்க பாருடா ஃபாரின் வெள்ளமண்டியா, எனக்கு உன்னை கொல்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. கண்டிப்பா உன்னோட சாவு என் கையில தான். ஆனா இப்ப நான் உன்னை கொல்ற மூட்ல இல்லப்பா. எனக்கு மூடு வரும்போது நானே டைரக்டா வந்து உன்னை கொன்னுட்டு தான் போவேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உனக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இங்கிருந்து கிளம்பி ஓடிடு. இல்லாட்டி நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா சாவோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். உனக்கு எப்படி வசதி என்று விக்ரம் திமிராக கேட்க, இப்ப நான் உன்னை எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கலாம். ஆனா நான் சொன்னது உண்மைதான். இப்ப நீ என்ன கொல்லாம விட்டு உனக்கு உயிர் மேல பயம் இல்லைன்னு சொல்லாம சொல்லி அனுப்பி வைக்கிற. அதே மாதிரி நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி இப்ப நான் உன்கிட்ட வாங்கினதுக்கு 10 மடங்கா கண்டிப்பா சேர்த்து வந்து கொடுப்பேன்டா என்று சொன்னவன் அங்கிருந்து எழுந்து நடக்க முடியாமல் நடக்க அவனது பாடிகார்ட்ஸ் மெதுவாக எழுந்து அவனை நோக்கி வந்து கைத்தாங்களாக அவனை அழைத்து கொண்டு வெளியே சென்றனர். அப்பொழுது வயிற்றை பிடித்து கொண்டு தரையில் புரண்டவாறு வழியில் துடித்து கொண்டிருந்த ஷான்வி மெதுவாக எழுந்து, ஜேம்ஸ் டியர், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் வரேன். என்னையும் கூப்பிட்டு போயிருங்க ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி கத்தியவாறு வேகமாக ஜேம்ஸ் அருகில் வந்து அவனது கைகளை பிடிக்க அவள் பக்கம் திரும்பிய ஜேம்ஸ் பலார் என்று ஷான்வியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். சி, ஃபர்ஸ்ட் என் மேல இருந்து நீ கையை எடு. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அவன் எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டான். இது வரைக்கும் யாருமே என்னை இந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டு வந்ததே இல்லை. ஆனா உன்னால நான் இன்னைக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் பக்கத்தில் இருந்து தள்ளிப்போ என்று சொல்லி மறுபடியும் அவளது வயிற்றில் அவன் ஓங்கி குத்தி தள்ளிவிட கீழே விழுந்த ஷான்வி அழுது கொண்டு கண்ணீரை துடைத்தவாறு எழுந்து, டியர், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களோட சேர்ந்து அவன் என்னையும் தானே அடிச்சான். அப்புறம் எதுக்காக இப்படி பேசுறீங்க? அவன் உங்களை அடிக்கிறப்ப கூட எனக்கு இருந்த வழி எதையுமே நான் கண்டுக்காம உங்களுக்காக வந்து பேசி உங்களுக்காக நானும் அடி வாங்கினல்ல. அப்ப கூட உங்களுக்கு என்னை பார்த்து பாவமா தெரியலையா? இப்ப எதுக்காக என்ன ஒதுக்குறீங்க என்று அவள் கேட்க, இங்க பாரு, இனிமே இந்த டியர் அது இதுன்னு கொஞ்சிக்கிட்டு என் பக்கத்துல வர வேணாம். நீ ரொம்ப கேவலமான ஆக்டர். அவன் சொன்ன மாதிரி உனக்கு எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டி நடிக்க தெரியுது. மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல நான் உன்னை கொன்றுவேன் என்று அவன் மிரட்டினான். காரணமே தெரியவில்லை எதற்காக ஷான்வியை அவன் இப்படியெல்லாம் மிரட்டுகிறான் என்று. ஒருவேளை விக்ரம் மீது இருக்கும் கோபமாக கூட இருக்கலாம். விக்ரமை ஒன்றும் செய்ய முடியாததால் அந்த கோபத்தை இவளின் மீது காட்ட ஆரம்பித்தான். அவள் முடியை பிடித்து இழுத்து பலார் பலார் என அவளது கன்னத்தில் அறைந்தவன் அதன் பின் அவளை மீண்டும் கீழே தள்ளிவிட, ஐயோ, இவனை நம்பி வேற நேத்து அந்த நந்தகுமார் கிட்ட அது இதுன்னு தேவையில்லாம வாய் பேசிட்டோம். இன்னைக்கு விக்ரம் கிட்டையும் இவ்வளவு அடி வாங்கிட்டோம். ஆனா இப்போ இவன் என்னடானா என்னை கழட்டி விட்டுட்டு ஓட பாக்குறான். இப்படியே போச்சுன்னா என்னுடைய கேரியர்ல நான் எப்படி டாப்ல இருக்கிறது? இவங்களோட சப்போர்ட்ல தான் நான் மேல வந்துகிட்டு இருந்தேன். பட் இவங்க என்னை விட்டுட்டு போக போறாங்க. போச்சு, இது ரொம்ப தப்பான வழி. இதை நான் இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தவள் மீண்டும் மீண்டும் ஓடி சென்று ஜேம்ஸ் க்ரூஸை சமாதானப்படுத்த முயற்சித்தாள். ஆனால் அவனோ விக்ரம் அடித்த அடியின் வலி தாங்க முடியாமல் அந்த கோபத்தை எல்லாம் இவள் மீது காட்டினான். ஜேம்ஸ் க்ரூஸின் கைகளை பிடித்திருந்த ஷான்வியை அவனது பாடிகார்ட்ஸ் பிடித்து கீழே தள்ளிவிட்டு சுற்றி 4 பேர் நின்று அவளை மிதித்து அடித்து நொறுக்கினர். இதையெல்லாம் ஒரு ஓரத்தில் நின்றவாறு பார்த்து கொண்டிருந்த விக்ரமிற்கு அவள் மீது சிறிது கூட இரக்கமே வரவில்லை. அவளுடைய குணத்திற்கும் தன்னுடைய மனைவி சுரபியை பற்றி அவள் இழிவாக பேசியதற்கும் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை தேவைதான் என்றுதான் அவனுக்கும் தோன்றியது. தன்மேல் இருந்த தூசிகள் அனைத்தையும் துடைத்தவாறு கண்களில் வடிந்த கண்ணீரை கொண்டு விக்ரம் பக்கம் திரும்பிய ஷான்வி அவனிடம் கோபமாக, ஹே விக்ரம், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஜேம்ஸ் க்ரூஸ் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமா? அவர் என்கிட்ட எந்த அளவுக்கு பாசமா இருப்பாருன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு உன்னால என்னையே வேணாம்னு எட்டி மிதிச்சிட்டு போற அளவுக்கு நீ ஆக்கிட்டல. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நீ அனுபவிப்ப என்று சொன்னவள் அங்கிருந்து எழுந்து தட்டு தடுமாறியவாறு தாங்கி தாங்கி நடந்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். அதன் பின் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து இப்போது இங்கு நடந்த பிரச்சனையையும்
லத்தீன் குடும்பத்தை பற்றியும் சிறிது நேரம் யோசித்த விக்ரம் அங்கிருந்து கிளம்பி லிஃப்ட் வழியாக சுரபி இருக்கும் சேர்மன் ரூமிற்கு சென்றான். அங்கே சுரபி தன் கையில் இருந்த கலர் கலரான ஃபைல்களுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். அங்க நான் ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு வந்தா இங்க என் பேபி உள்ள உக்காந்து ஃபைலோட சண்டை போடுது. ஆக மொத்தம் நாங்க 2 பேருமே ஏதாவது ஒரு வகையில சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தானே என்று தனக்குத்தானே சிறு குழந்தை போல சொல்லி சிரித்தவன் அவளை நோக்கி சென்றான். அப்பொழுது சிரித்தவாறு விக்ரம் உள்ளே நுழைவதை பார்த்தவள் முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு, என்ன சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணியாச்சா? உங்க பழைய கால நட்பை எல்லாம் புதுப்பிச்சுட்டு இல்லாத கதை பொல்லாத கதை எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருப்பீங்க போல என்று பொறாமையாக கேட்க, அடிப்பாவி, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பேசாம ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்று மனதிற்குள் நினைத்தவன் சிரித்துக்கொண்டே அவளிடம், இங்க பார் பேபி, நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டா என்று மிக தீவிரமாக கேட்க அவளும் என்ன என்பது போல் ஆர்வமாக பார்த்தாள். பேபி, நீ ஆள் பார்க்க தான் செம்ம கியூட்டா அழகா இருக்க, ஆனா உன் மண்டைக்குள்ள மசாலா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது என்று சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு கோபம் பயங்கரமாக வந்தது. டே விக்ரம், என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? ரொம்ப ஓவரா பேசுற. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்களா இப்படி எல்லாம் போய் பேசுன்னு? அதனாலதான் நீயும் நேரா இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா என்று என அவள் மிரட்டலாக கேட்க, பேபி கூல் கூல், பேபி கூல், இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோபம் ஆகக்கூடாது என்று சொல்லி அவள் கன்னத்தை பிடித்து செல்லமாக கிள்ளியவன், இங்க பாரு, கோவத்துல உன் கண்ணம் எப்படி செவந்திருக்குன்னு, கோவத்துல நீ இன்னும் அழகா மாறி என்ன அப்படியே தாக்குற பேபி என்று அவன் கிரக்கமான குரலில் சொல்ல, அவனது அந்த கிரக்கமான குரல் சுரபியை ஏதோ செய்தது. அதனால் அதை தன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டவள் அவனிடம், உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாம வந்து என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவனை பார்த்து மிரட்டலாக கேட்க, என்ன பேபி சொன்ன? எது நான் உன்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? நீதான் பேபி ஒரு பிரச்சனையை கூப்பிட்டுட்டு உள்ள உட்கார வச்சு எனக்கு கால் பண்ணி என்ன இங்கே வர வச்ச என்று அவன் சொல்ல சுரபிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் அவன் சொன்னதை வைத்து ஏதோ ஒரு தவறு நடந்து உள்ளது என்பதை உணர்ந்தவள் அவனிடம், என்ன சொல்ற விக்ரம் என்று அவள் சிறிது பரபரப்பாக கேட்க, பேபி, இப்ப இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி வந்திருந்தாங்களே, அவங்க யாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்னை அட்டாக் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. என்னை அட்டாக் பண்ண வந்தவங்க நீ தான் என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சு உன்னை ஏதாவது பண்ணியிருந்தா என்ன ஆகும் பேபி? என்னோட நிலைமை நினைச்சு பாரு. எப்பவுமே உன் முகத்துல சிரிப்பு மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா உன்னை ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா என் உயிர் இருக்கவே இருக்காது பேபி, புரிஞ்சுக்கோ. இனிமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ரிலேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. கண்டிப்பா நான் அடுத்த நிமிஷம் எங்க இருந்தாலும் இங்க வந்துருவேன். இல்லையா உன்னுடைய சேஃப்டிக்காக என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நான் இங்க வர வரைக்கும் நீ அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இரு. அவங்க கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ற உரிமையில நீ எதுவும் க்ளோஸா பேசிட வேண்டாம். உனக்கு புரியுதா பேபி என்று அவள் மேல் இருக்கும் அக்கறையையும் அவனுக்குள் அவள் மீது இருக்கும் பாசத்தையும் மிக தெளிவாக புரியப்படுத்தும் விதமாக அவன் சொல்ல, அவனது வார்த்தைகளால் சுரபியின் மனது சிறிது ஆட்டம் கண்டுதான் போனது என்று சொல்லலாம். அதன் பின் அவன் மீது இருக்கும் செல்ல கோபத்தையும் மறந்து போனவள் அவனிடம் மென்மையான குரலில், ஓகே விக்ரம் என்று சொன்னவள் புன்னகை நிறைந்த முகத்துடன் அவனை கண்ணிமையாது பார்த்தாள். விக்ரமின் கண்களில் அவள் மீதான காதல் தேங்கிக் கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. இருவரது பார்வையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றோடு ஒன்றாக அலைமோதி கொண்டிருந்தது. சில நொடிகள் அவர்களுக்குள் அமைதி நிலவியது. அந்த அமைதியை கலைக்கும் விதமாக தானே அவனிடம் பேச ஆரம்பித்தாள். விக்ரம், நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? விக்ரமின் கண்களில் அவள் மீதான காதல் தேங்கிக் கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. இருவரது பார்வையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றோடு ஒன்றாக அலைமோதி கொண்டிருந்தது. சில நொடிகள் அவர்களுக்குள் அமைதி நிலவியது. அந்த அமைதியை கலைக்கும் விதமாக தானே அவனிடம் பேச ஆரம்பித்தாள். விக்ரம், நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? சொல்லு பேபி, என்ன விஷயம் என்று கேட்டான் விக்ரம். விக்ரம், பாம்பேல இருக்கிற நேஷனல் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் நெக்ஸ்ட் வீக் ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப பாப்புலரான கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். பட் நமக்கும் அவங்க அந்த கான்ஃபரன்ஸில் ஜாயின் பண்ண சொல்லி இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா?
எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் அந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் வீக் பாம்பே போக போகிறேன் என்று அவள் சிரித்துக்கொண்டே சந்தோஷமாக சொல்ல, வாவ் சூப்பர் பேபி, அப்போ நீ உன் பிஸ்னஸில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க. உன்னை பற்றி பாம்பே வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவங்க உனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. உண்மையாகவே நீ திறமசாலி தான் போ என்று அவளை பாராட்டினான் விக்ரம். உன்னோட சப்போர்ட் இல்லாட்டி கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்குமா விக்ரம் என்று அவள் கேட்க, நான் என்ன பேபி சப்போர்ட் பண்ணேன், ஜஸ்ட் உனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு முன்னுக்கு வந்திருக்கிறது யாரு, நீ தானே. இது முழுக்க முழுக்க உன்னோட திறமையினாலே கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல, அதெல்லாம் இல்லை விக்ரம், நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க உன்னோட சப்போர்ட்னால தான் எனக்கு கிடைச்சிச்சு என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். அதன் பின் தானே அவனிடம், விக்ரம், நான் அந்த கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஜுவல்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த டிசைன்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்று அவள் தான் டிசைன் செய்து வைத்திருந்த ஃபைலை அவனிடம் நீட்டினாள். போன முறை ஜுவல்ஸ் காம்படிஷன் பொழுது விக்ரம் கொடுத்த ஐடியாஸ் அனைத்தும் சுரபிக்கு மிக சரியாக ஒர்க் அவுட் ஆனது. அதனால் விக்ரமின் திறமை பற்றி நன்கு அறிந்திருந்தவள் இப்பொழுது தான் செய்து வைத்திருக்கும் அந்த ஜுவல்ஸ் டிசைனில் விக்ரம் இன்னும் சில ஐடியாஸ் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியதால் தான் அவனிடம் இந்த ஃபைலை கொடுத்து அவனிடம் இப்பொழுது ஐடியா கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஓகே பேபி, நீ நெக்ஸ்ட் வீக் எப்போ போகிறேன்னு சொல்லு, நானும் உன் கூடவே வரேன் என்று சொன்னவன் அவள் கை வண்ணத்தில் ரெடியாகி இருந்த அந்த ஜுவல்ஸ் டிசைன் அனைத்தையும் பார்த்து வியந்தவன் மனதிற்குள், நம்ம பேபிக்கு உண்மையாகவே ரொம்ப நிறைய திறமை இருக்குது. எவ்வளவு அழகாக டிசைன் பண்ணியிருக்கா, பார்க்க அவளை மாதிரியே லட்சணமாக அம்புட்டு அழகாக இருக்குது. இதில் என்ன போய் நான் குறை சொல்ல, நான் என்ன குறை சொல்ல முடியும், எல்லாமே அவ்வளவு சூப்பராக இருக்குது என்று மனதிற்குள் நினைத்தவாறு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து கொண்டிருந்தான். அதன் பின் அவளிடம், பேபி, உன்னோட டிசைனில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, பிகாஸ் எல்லாமே நீ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க. உன்னோடதே ஆல்ரெடி டைரெக்டாக அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு தான் பக்காவாக இருக்குது பேபி. இருந்தாலும் உன்னோட விருப்பத்துக்காக நம்ம இன்னும் இதில் ஒரு சில டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் இப்போ இருக்கிற இந்த அழகு இன்னும் அழகாகும் என்று சொன்னவன் அவளிடம் தனக்கு தோன்றிய ஐடியாஸ் அனைத்தையும் சொல்ல தொடங்கினான். அப்பொழுது சுரபி சிரித்துக்கொண்டே கண்களை இமையாது அவனையே பார்த்து கொண்டிருக்க, நடுநடுவே அதை கவனித்த விக்ரம் அவளது வசீகர பார்வையால் நிலை குலைந்து போனான். தான் சொல்ல வந்த ஐடியாக்கள் சொல்ல முடியாமல் திணறினான். அவனது இந்த தடுமாற்றம் சுரபிக்கு இன்னும் சிரிப்பை வர வைத்தது. இருந்தாலும் வேண்டுமென்றே விடாபிடிவாதமாக விடாது அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ அவளின் இந்த செயலால் தன்னை எவ்வளவோ கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்தாலும் விக்ரமால் அது முடியாமல் தான் போனது. அவளின் பார்வை அவனை என்னவோ செய்ய ஆரம்பித்து மனதிற்குள், இவ வேற இப்படி வச்ச கண்ணை வாங்காம பார்த்த பார்வையாலேயே என்னை தாக்குறாளே, இப்படியே பார்த்தனா எனக்கு தோன்ற ஐடியாவும் தோணாது போலையே என்று மனதிற்குள் நினைத்து தவித்தவன் அதன் பின் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தனக்கு தோன்றிய ஐடியாஸ் அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டான். அவ்வளவுதான் பேபி, எனக்கு தோன்ற எல்லா ஐடியாஸையும் நான் சொல்லிட்டேன். இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா நாம டிசைன்ஸ் ஆட் பண்ணணும்னா இப்போ நீ பண்ணியிருக்கிற இந்த டிசைன் இன்னும் அழகா மாற நிறையவே சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கோ, அப்புறமா உனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ என்று அவன் சொல்லி முடிக்க சுரபியும் சரி என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு அவன் மீது இருந்த தன் பார்வையை விலக்காது இருந்தாள். என்ன பேபி, மாமாவா வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்க, அவ்வளவு ஆசையா என்று அவன் சொல்ல அவளோ அவன் பேசிய எதுவுமே காதில் கொண்டதாகவே தெரியவில்லை. இதுவே அவள் சுய நினைவில் இருந்திருந்தாள். ஹே விக்ரம், இந்த மாதிரி எல்லாம் உன்னை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா என்று செல்லமாக மிரட்டி அவனுடன் சண்டையிட ஆரம்பித்திருப்பாள். ஆனால் இப்பொழுதோ அவள் தன்னிலை மறந்திருந்தாள். அதை நினைத்து சிரித்தவன் அவளது பார்வைக்கு ஈடு கொடுக்கும் விதமாக கண்ணிமையாது அவளையே பார்க்க ஆரம்பித்தான். இப்படியே இவர்களது பார்வை பேச்சு கிட்டத்தட்ட 10-15 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்க திடீரென சுரபியின் பிஏ கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்த பின்புதான் அவர்கள் இருவரும் சுய நினைவிற்கு வந்தனர். பிஏ தான் கொண்டு வந்திருந்த ஃபைலை கொடுத்துவிட்டு வெளியே போக இருவரும் தங்கள் நிலை கண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பாராது சிரித்து கொள்ள அவர்கள் இருவருக்குள்ளும் வெட்கம் சிவதாண்டவம் ஆட ஆரம்பித்தது. பின் விக்ரமே அவளிடம், பேபி, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட சுரபி இத்தனை நேரம் தான் இருந்த நிலை பற்றி நினைத்து, ஏ சுரபி, வர வர நீ போற போக்கு சரியே இல்லை.
என்று தனக்குத்தானே சொல்லி சிரித்து கொண்டவள் தலையில் செல்லமாக அடித்து கொண்டாள். அதன்பின் அவர்கள் இருவரும் தங்களுடைய வேலையில் கவனம் காட்ட ஆரம்பித்தனர். அதே சமயம் இங்கே ஜோதி டவர்ஸில் இருந்து வெளியேறிய ஜேம்ஸ் குரூஸ் நேராக மேத்தா குடும்பத்துடன் டைப் வைத்து தங்கள் கைவசப்படுத்தி இருந்த மெயின் ஆபீஸை நோக்கி சென்றான். அங்கே சேர்மன் சீட்டில் சுருள்முடிக்காரர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அந்த சுருள்முடிக்காரர் உள்ளே நுழைந்த ஜேம்ஸ் குரூஸை பார்த்துவிட்டு மிகவும் பதட்டமான குரலில், ஜேம்ஸ், என்னாச்சு? எதுக்காக உடம்புல இவ்வளவு காயமா இருக்கு? என்ன ப்ராப்ளம் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை பதட்டத்துடன் கேட்டார். உடல் வலியால் அமர முடியாமல் அமர்ந்த ஜேம்ஸ் தன் முன்னால் இருந்த சுருள்முடிக்காரனை பார்த்து, ஹாய் மிஸ்டர் டேனி, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க வரப்போறதா எந்த இன்ஃபர்மேஷனும் வரல என்று வலி கலந்த குரலில் கேட்க, அவனது குரலில் தெரிந்த வலியை வைத்து அவன் மிகவும் பலமான ஒருவனுடன் மோதி வந்துள்ளான் என்பதை உணர்ந்த டேனி அவனிடம், அதிகமா எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், நான் என்ன ரீசனுக்காக வந்தேன்னு நானே சொல்லிடுறேன் என்று சொன்னவன் மெதுவாக ஜேம்ஸ் அருகில் எழுந்து வந்து, நம்ம லத்தீன் குரூப் தான் என்ன ஒரு முக்கியமான விஷயமா இங்க அனுப்பி வச்சிருக்காங்க என்று சொன்னான். டேனி லத்தீன் குரூப்ஸின் முக்கியமான 3 உறுப்பினர்களில் ஒருவன். அவன் மிகவும் அவசரமான அல்லது முக்கியமான வேலை என்றால் மட்டுமே அவன் இந்தியா வருவான். அப்படித்தான் இப்பொழுதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் இன்று இந்தியா வந்துள்ளான். அது என்ன காரணம் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நான் இப்போ இங்க வந்திருக்கிறது இருக்கட்டும் ஜேம்ஸ், அதை பத்தி நான் உங்களுக்கு லேட்டா கூட சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எதுக்காக உங்க உடம்புல இந்த அளவுக்கு காயம்? என்ன பிரச்சனை? இமிடியேட்டா என்கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்று உரிமையாக கேட்க, தான் விக்ரமிடம் சென்று சௌந்தர்யாவிற்காக பேசி சண்டையிட்டது என அனைத்தையும் சொல்லி முடித்தான் ஜேம்ஸ். என்ன சொல்ற ஜேம்ஸ்? உன் மேலேயே கை வைக்க ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்குதா? அவன் யாரு? இதுவரைக்கும் நான் விக்ரம் அப்படின்ற பேரை கேள்விப்பட்டதே கிடையாதே என்று டேனி கோபமாக கேட்க, நாம கேள்விப்படுற அளவுக்கெல்லாம் அவன் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இங்க சென்னையில கொஞ்சம் ஃபேமஸான புருஷோத்தமன் ஃபேமிலி இருக்காங்க. இவன் அங்கதான் அவங்களோட வீட்டோட மருமகனா இருக்கான். இவனை அங்க யாருமே அவனை மதிக்கிறது கூட கிடையாது. ரொம்ப ரொம்ப லோக்கலான ஒருத்தன், காசுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அப்படிதான் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட என்னோட ஃபியான்சி சௌந்தர்யா பின்னாடி அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவனை கூப்பிட்டு பேசலாம்னு போனேன். இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நான் கூட கூப்பிட்டுட்டு போயிருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் வேற அடிச்சிட்டான். அவனுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்காம போயிட்டேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.